பல வெற்றி படங்களை தந்த தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது பல வெற்றி படங்களில் நடிப்பவருமான அம்மா கிரியேஷன் டி. சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு படம் ஆரம்பித்தோடனே டைட்டிலில் புள்ளையார் சொல்லி மாதிரி நாங்கள் முதல்ல போடுறது ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான். அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்ல, அது நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அது ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து OTT பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம், அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகம் இங்கே தான் இருக்கீங்க. யாரு கூட என்றைக்குமே மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட நமக்கு கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோடு அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் JSK என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக JSK. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். சார் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர். ஏன்னா உன்னை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அது நிச்சயமாக முடியாது, நமக்கு தெரியும், நான் முடிச்சிடுவார். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும், அதை கட்டிட்டு வாழ்ந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தாங்கியிருக்காங்க. நமக்கு அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே ஆட்டம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி போட்டு வச்சுட்டு கால்மலை கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் இவர். அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர். ஆக்சுவலாக எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தெரியுது அந்த சாங்கை 1 நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் முடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க. ஸோ அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி பரவாயில்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டார், இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது. 2மே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம்.
ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம் அது. முழுக்க முழுக்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு மாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சாங்கு ஆகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியமாக வந்து இந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயராக புகழாக மானிட்டரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பாக ஒரு ஏரியா கொடுங்க நான் ரிலீஸ் பண்ணணுன்னு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி. அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அகண்டீஸ்வரர்களில் ஒர்க் பண்ணார். ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார். ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு -டிகிரிஸில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயும் லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே வந்து அமேசிங். அது இந்த படம் நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும். அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனை போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகேட்ஸ் நைஸ், வெரி சாங். நான் 2 சாங் ரொம்ப அழகாக இருந்தது. ரீரெக்கார்டிங் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா. என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் இவ்வளோ பேர் இருந்து ஐ வில் ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்லாம் எல்லாருமே பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை, இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குறா டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அது மாதிரி அந்த ஹீரோ அவன் பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது உங்கள் குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறான்னு எவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா இத்தினோண்டு லேகோட அந்த படத்துக்கு எடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு. அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார். ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி பாண்டியராஜன் சார். வந்திருக்கீங்க, இந்த விழாவுக்கு சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க, நட்புக்காக வந்திருக்கீங்க. இருந்தாலும் எங்கள் சினிமாவின் வந்து பொற்கால சினிமாவை தந்தவங்க நீங்கள். மிகப்பெரிய ஆளுமை நீங்கள் தமிழ் சினிமாவில். என்ன கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றது முதலாக நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு நன்றியை வணக்கம் சொல்லினா தவறாயிடும். நன்றி சார். ஓகே, அடுத்ததாக பல வெற்றியை மகுடம் சூடிய வெற்றி நாயகன், வெள்ளி விழா நாயகன், இப்படி பல பட்டங்களை சொல்லலாம். சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தன் நடிப்பாலும் இயக்கத்தாலும் கவர்ந்த நடிகர் மற்றும் இயக்குனர் திரு பாண்டியராஜன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கடைசியில் பேச விட்றத பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான் ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே
ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு பாசம் நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவர் நான் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷமாக எனக்கு பழக்கம் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷமானாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவன் நட்பு. ஆனால் அழுத்தம் நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது போக முடியலன்னா, சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படி சினிமா எடுத்திருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். என்னது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறார். அப்படி வருது. இப்போ டைரக்ஷன்ட்டார். சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி இருக்க கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டாவை எவ்வளோ பெருசு வச்சுருக்கலாம், போட்டாவே காணும். இதுலேருந்து தெரிஞ்ச அனுபவம். நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்போயே பெருசாக வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டாருன்னா நம்மளை தூக்கிடுவார். இதெல்லாம் வரும். உள்ள மனசு சைடாக ஓடும். நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம், அடுத்து கட் அவுட் வச்சுருவோம், இப்படின்னு நம்ம மேலே ஆசை வரணும்னு அதுவே கிடையாது. ஜேஎஸ்கே எங்கே இருக்காரு தேடுறாங்களெல்லாம் கணு தேட வச்சிடல. முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்தல. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் கேட்டுக்குவார், இது எப்படி அது எப்படின்லாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு சிறந்த குடும்பஸ்தான். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு எதாவது வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து, உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போனேன். ஆனால் யோசிச்ச பிறகு தான் தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்காக பண்ணணுமோ அவ்வளோ நேக்காக பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டேன், சார் இந்த கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா, கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன். எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான், அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருக்கேன் சீனரை டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் ஐயோ நான் அப்படி நடிக்க மாட்டேங்க, திடீர்னு சொன்னார்ல அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டைரக்டருங்க, நல்ல அனுபவமான டைரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க, இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், ஒரு சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எங்கள் அண்ணான்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி இதில் கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷனு, அப்போது ஒரு சம்பளம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினார். பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு சம்பளம் சொல்லிட்டார். ஓகே சார், ஓகே டக்குன்னு ஓகேன்றீங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதான் சம்பளம்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தப்பு சார், சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த சம்பளம் ஓகேன்ட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு வேலை பண்ணுறார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோனு, ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க பொழுது, ஏதோ கை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சாரே பேசுகிறார். சார் சொல்ல மாட்டேன்ட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையா சார், 5000 கழட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும் அதான் முக்கியம்,
நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களாம் கேட்டேன், அதுக்கு தான் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லார்ட்டையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என் படம் ஒன்று ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சாரம் அந்த படம் பார்த்தார், ஜேஎஸ்கே சாரம். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம, அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷனை புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான ஆளாகுது, இப்படி தானே நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது, பயம். ஆனால் நல்ல கதை. யோசித்தேன், ஒரு மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடித்தோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுகுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுகுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா. இங்கிலீஷில் எடுத்தேன், அது பாண்டியராஜன் போய் இங்கிலீஷ் படம் எடுத்தேன். நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷ்னல் அவார்டு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போன திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்து வா நான் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் உருவானோன்ட்டு நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்க 40%. சும்மா போட்டு வச்சுட்ட படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன தாட்டியா எப்படி வந்துச்சு, படம் பார்த்தவங்களும் அழுகுறாங்க ஃபீல்டு. அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு, எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு போய் அற்புதம் முடிக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான பட நோக்குக்கு அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போகுதுன்னு அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போகணுன்றதுக்காக அங்கங்கே தேன் தடவை அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க. கொஞ்சம் மாற்றத்துலேயே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டைரக்டர் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜனங்களுக்கு தேவையான விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும். அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்வதெல்லாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் வாழ்த்துங்க, இந்த படம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக 2006 டிஸ்ட்ரிபியூட்டராக தன் திரைப்பயணத்தை தொடங்கி பின்பு விஜய் சேதுபதியின் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, ராமின் தங்க மீன்கள், குற்றம் கடிதல், தரமணி போன்ற சிறப்பான படங்களை தயாரித்து அதிலும் தங்க மீன்கள் குற்றம் கடிதல் படத்திற்காக தேசிய விருது பெற்ற தயாரிப்பாளர், நடிகர், தற்போது திரைத்துறையின் இயக்குனராக ஃபயர் படம் மூலம் களம் காண்பவர் என பன்முகம் கொண்டவர் உங்களின் வியாபாரி, எங்களின் முதலாளி திரு JSK சதீஷ்குமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். இது வெற்றி விழாவுக்கான ஒரு சால்வை. எல்லாரும் கை தட்டலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல மேடையில் வந்திருக்கும் ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிட்டேன் பாண்டியராஜன் சாரை, சாரி சார். பட் இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட. நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. முதல்ல என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்கள கூப்பிடலான்னு ஆசைப்பட்றேன். கணேஷ், நீதி, பிரீத்தி எங்க, அனீஷ், ஜீவா சார், இன்னும் ஆனந்தன் ஒருத்தர், அவர் ஊரில் இல்லை தற்சமயம். இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளாக இந்த படமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் வசந்த், ரவி, ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ளட் அஜித், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மொத்த டீம், கேமரா யூனிட் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ஸ்ரீ, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. பொதுவாக நிகழ்ச்சிகளில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பே இருக்காது. ஒரு வார்த்தையாவது அவங்க வந்து இந்த இடத்துல பேசணும்னு எனக்கு ஆசை. எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தையாவது 2 வார்த்தையாவது பேசிட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசிடுறேன். வாங்க வாங்க. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்பாட்லேயே எதுவுமே பேச மாட்டேன். இது கூப்பிட்டோன்னே திடீர்னு தயக்கமாயிடுச்சு. சரி, திரும்ப நிச்சயமாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, அது மட்டும் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் வளரணும். இதுக்கப்புறம் வேறு மேடையில், அதுவும் சார்கிட்ட அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த டீமில் ஒரு ஃபீமேல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏன்னா குறிப்பாக நிறையா 4-5 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சில காட்சிகளுக்கெல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் ரொம்ப தைரியமாக போய் எல்லார்கிட்டையும் கையாண்டு ரொம்ப பக்கபலமாக இருந்தா பிரீத்தி. ஒரு நிமிஷம் பிரீத்தி பேசு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான். நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய திருத்தி விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் படத்தை நல்லபடியாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒரு டாக்டருங்க, ஆனால் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், சினிமா தான் பேஷன் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கில் கூட நடிச்சிருப்பேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி இதான் என்னோடய படம், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆர்டிஸ்டாகவும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அதில் பாதி பேர் வந்து இதுதான் படம் அவங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேன் ஆஃப் த ஆர்மி எங்கள் JSK சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப ஒரு போல்டான அட்டெம்ப்ட்.
இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1க்கு 4 ஹீரோயின்னு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும். சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்கக்கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துட்ருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலையும் இடம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால். படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே ஒன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு 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 காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் கிடைச்சி தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து இதான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவர் சொல்லியே ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம். நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார், நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னுவேன். எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல், முகம் சலிக்காமல், அது நாங்கள் ஒரு டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன், எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் வாய்ப்பு தருவேன்னு. அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள், இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்காரு, கல்யாண சாங். அதே மாதிரி ரா. 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார். நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல் எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள்,
அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம், அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில். அவர் வந்து ஒரு புதுமை பித்தன்ற ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆயிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணி எல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட. அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார் அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க. வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோடு வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, பாண்டியராஜன் சார் சாரி, திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன், ரொம்ப லேட் ஆகிட்டேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே ஒரு புகைப்படம். என்னோட எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பார்த்த வசந்த், அப்புறம் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு, சிவா, ரவி, ஃபோட்டோவில் அஜித், ஆர்ட் டைரக்டர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஆர்ட் டைரக்டர் தேவா, எல்லாரும் ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். மேலே வாங்க. மனோஜ் சார் மேலே வாங்க. தயாளன் மேலே வாங்க. அப்புறம் மறந்துட்டேன், வெற்றிவேல் சார். இந்த படத்தில் வந்து ஒரு வெற்றிவேல் சாரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு சொல்லவே தேவையில்லை. நன்றி. அது ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்காண்டி பண்ணி கொடுத்தாரு. நன்றி.
வீடியோகிராஃபர் எத்தாச்சா வெயிட்